முருகா, இக்குறிஞ்சியிலும் காக்கும் எங்கள் குலதெய்வமே குமரா, உமையே எண்ணி எந்நேரம் வணங்கும் இந்த வள்ளியாகிய எனக்கும் இந்த தெய்வீக திருச்சபையில் கூடியிருக்கும் மக்களுக்கும் உம்முடைய நல்லருள் தந்து எல்லோரும் எல்லாமுறை என்றென்றும் துணையிருப்பாய் கந்தா. அதற்கு அருள் செய் என்று அடியாள்மை வணங்கி என்னுடைய பணியினை தொடங்குகிறேன். இந்த விழாவினை வணக்கம்ப்பா. இப்பாட்டுக்கு அருமையான ராகத்தை கொடுத்து இனிமேலும் ராகத்தோடு அருமையாக பாட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த 20 ரூபாயை பி துரைராஜ் அவர்கள் அன்பளிப்பாளிக்கிறார். ஆமாம், அன்பளிப்பளித்த அப்பா அவர்களுக்கு எனது சார்பாகவும் எங்களது கடை குடும்பத்தார்கள் சார்பாகவும் மனமார்ந்த நன்றி. இக்குறிஞ்சி இளம் காக்கும் எங்கள் குலதெய்வமே குமரா, உமையே எண்ணி எந்நேரம் வணங்கும் இந்த வழியாகிய எனக்கும் இந்த தெய்வீக திருச்சபையில் கூடியிருக்கும் மக்களுக்கும் உம்முடைய நல்லருள் தந்து எல்லோரும் எல்லாம் பெற என்றென்றும் துணை இருப்பாய் கந்தா. அதற்கு அருள் செய் என்ற அடியாள்மை வணங்கி என்னுடைய பணியினை தொடங்குகிறேன். உங்களுக்கும் அதில் பணிபுரியும் அத்தனை அன்பு உள்ளங்களுக்கும் இந்த நாடகத்தின் அமைப்பாளரான எனது அன்பு தம்பி சிறந்த ஒரு சிரிப்பு நடிகர் கலைமூர்த்தி அவர்களது சார்பாகவும் எங்களது புதுகை முத்தமிழ் நாடக நடிகர் சங்கத்தின் சார்பாகவும் காரைக்குடி
இசை நாடக நடிகர் சங்கத்தின் சார்பாகவும் அனைவரது மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி நன்றி கடந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். பாடுவோம்ப்பா, இப்பதான் வந்திருக்கேன், சாமி பாட்டெல்லாம் பாடிக்கிறேன். குடிபூரல கொண்டாடும் வேலனா கொத்துமல்ல தோப்புகள் அழகா உறவிலே மாப்பிள்ளை அழகா பார்ப்பழகா புகழ் கோப்பழகா அந்த கலர் காப்புகள் அழகா வந்தாடு காவடி அழகா மயிலிறகு அழகா அது பழகு நடையும் அழகா அழகு எல்லாம் அழகா எங்க முருகு போல அழகா குடி ஊரழகா தோப்புகள் அழகா குடி ஊரழகா தோப்புகள் அழகா குடி ஊரழகா தோப்புகள் அழகா கந்தனை வணங்கி அதே சமயம் கண்ணான பக்தர்களின் கருத்திலே உழவுகின்ற கந்தனின் அன்பு தாயே, காலங்கள் அனைத்திற்கும் நியாயங்கள் ஆனவளே, கருவெளி பாவி நீயே, பொன்னென்றும் பொருள் என்றும் புகழ் என்றும் தருபவளே, புலமிக்க வேத பொருளே, பூத்திடும் நலமெல்லாம் காத்திடும் தலைவியே, புகழ் கருமாறி உமையே என்று போற்றி புகழும் அனை மகாசக்தி ஆகிய மாரியம்மனை வணங்கிவிட்டு பிறகு கவனிக்கலாம். தாயே கருமாரி, எங்கள் தாயே கருமாரி, தேவி கருமாரி, துணை நீயே மகமாயி. தாயே கருமாரி, எங்கள் தாயே கருமாரி, தேவி கருமாரி, துணை நீயே மகமாயி. தாயே கருமாரி, ஆயிரம் கண்கள் உடையவளே, ஆலயத்தில் தலைமகளே,
இப்படி அனைத்து தெய்வங்களையும் பேச்சு கேட்க வேணும். அனைத்து தெய்வங்களையும் பெருமைப்படுத்திக் கொண்டிருந்தாலும் எனது குலதெய்வமாகிய கந்தன், கடம்பன், கதிர்வேலன், கார்த்திகேயனுடைய வரவை எண்ணி அனுதினமும் வழிமேல் விழி வைத்து காத்து கொண்டிருக்கக்கூடிய நான் அவருடைய வருகைக்காக இந்த இடத்திலே கல்யாண வளையோசை கொண்டு அந்த காற்றே நீ முன்னாடி செல்லு காத்து இல்லையோ கல்யாண வளையோசை கொண்டு காற்றே நீ முன்னாடி செல்லு பின்னாடி நான் வாரேன் என்று என் கண்ணாளன் காதோடு சொல்லு மாமன் என் மாமன் மாமன் என் மாமன் கஞ்சிதர் காத்திருந்து கண்ணீரெண்டும் பூத்திருந்து வந்தி வரும் தேடி சொல்லு வந்து பின்னால் மீறி சொல்லு கல்யாண வளையோசை காற்றேடி முன்னாடி செல்லு நாடி நாள்வாரி என்று கண்ணாளன் காதோடு சொல்லு வாய் விரிக்கேன் உன்னை மறந்திருக்கேன் வாய் ருசிக்கேன் நான் கொடுக்கிறேன் வாய் விரிக்கேன் உன்னை மறந்திருக்கேன் வாய் ருசிக்கேன் நான் கொடுக்கிறேன் கையோடு கைவழியே கண்ணோடு மைவழியே கையோடு கைவழியே கண்ணோடு மைவழியே அத்தானுக்கு முத்தாடலாம் ஆசை இருக்காதோ ஆசை இருக்காதோ கல்யாண வளையோசை கொண்டு கஸ்தூரி மான் போல் வந்தாளி இளவாள் தண்டு வாடாத வெண்குளிரை சென்று கைகள் இடை பிடிக்க ஆகா இடை பிடிக்க நீர்வயல் போல் நெஞ்சு நெகிழ்ந்திருக்க நெஞ்சு நெகிழ்ந்திருக்க ஏர் பிடிக்க கைகள் இடை பிடிக்க நீர்வயல் போல் நெஞ்சு நெகிழ்ந்திருக்க நெஞ்சு நெகிழ்ந்திருக்க கண்ணான கண்ணாடிகள் கண்ணே உன் கல்மணிகள் கண்ணான கண்ணாடிகள் கண்ணே உன் கல்மணிகள் கண்ணீரிலே செவ்வாழை போல் தாவி சிரிக்காதோ தாவி சிரிக்காதோ கல்யாண வளையோசை கொண்டு கஸ்தூரி மான் போல வந்தாலே இடவான தண்டு வாடாத வெண்குளிரை சென்று மாமன் என் மாமன் மாமன் என் மாமன் கஞ்சிதர் காத்திருந்து கண்ணேண்டும் மூத்திருந்து வந்திவரும் செய்தி சொல்லு வந்த பின்னால் மீறி சொல்லு அன்பன் பழனி அப்பனடா வாங்க அவன் அரும்பெரும் திரவிய கப்பலடா. அனிதா அவர்களுக்கு எனது மனப்பூர்வமாக இந்த குரலுக்கு நான் அடிபணிந்து மகளுக்கு அன்பளிப்பாக மேலும் ஒரு ரூபா கொடுத்தாலும் சரி அது எங்களுக்கு கோடி. ஆனால் நல்லாதான் சம்பளம் வாங்குறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அன்பு அப்பா அவர்களுக்கு எனது சார்பாக மனமார்ந்த நன்றி. ஆனால் ஆள் தேங்கும் போது கொஞ்சம் பகிர்ந்துருச்சு ஆத்தாடி தெரியும். சரிப்பா, ஆமாம், அன்பளிப்பளித்த அன்பு அப்பா அவர்களுக்கு எனது சார்பாக மனமார்ந்த நன்றி வச்சுமா. நன்றி நன்றி கடந்த வணக்கம். அன்பன் பழனி அப்பனடா
அவன் அருந்தரும் திரவிய கப்பலடா, அற்புதம் காட்டும் தலைவனடா, அவன் அன்புக்கு பணி செய்யும் இறைவனடா என்று என்னுடைய கந்தனையே நினைத்து நினைத்து மென்மேலும் பாடிக்கொண்டு நின்றாலும் கூட 16 வயதினிலே 17 பிள்ளைகள் எல்லாமே பிள்ளைதான். ஒரு அம்மா என்ன செய்றாங்க, அதாவது ஒரு பெரிய செல்வந்தர்கிட்ட போய் கை நீட்டி பிச்சை எடுக்கிறாங்க. ஒருத்தர் சொன்னாராம், என் பிள்ளைகள் தமிழ்நாட்டில் உள்ள பிள்ளைகள் படிக்கணும் அப்படின்னா கையை இந்த துண்டை ஏந்தி பிச்சை எடுப்பதற்கு கூட தயாராக இருக்கேன் அப்படின்னு சொன்னவர் படிக்காத மேதை என்று சொல்லக்கூடிய பட்டத்தை பெற்ற காமராஜ் ஐயா அவர்கள். ஆனால் இன்னொரு அம்மா என்ன செய்கிறாங்க, நான் கருவுற்றா 1-2 குழந்தைங்களை பெற்றெடுக்கலாம், நான் கருவுற்றால் ஒரு குழந்தைக்கு தாய், கருவுறாமல் இந்த உலகத்தில் உள்ள அனைத்து குழந்தைகளுக்கும் தாயின்னு சொல்லி அந்த அம்மா போய் ஒரு பெரிய செல்வந்தர்கிட்ட போய் கையேந்தி நிற்கிறாங்க. ஒரு கையில் குழந்தை, ஒரு கையை நீட்டி, ஐயா என்னுடைய பிள்ளைங்களுக்கு ஏதாவது நீங்கள் இருந்தால் தர்மம் பண்ணுங்கன்னு கேட்குறாங்க. ஆனால் அவர் என்ன செய்கிறாரு, பெரிய பெரிய செல்வந்தர் தானே, கொடுக்க மனம் இல்லை, அள்ளி கொடுக்கலனாலும் கிள்ளியாவது கொடுக்கணும் இல்லையா, கொடுக்க மனம் இல்லை, காரி அந்த அம்மா கையில் துப்பிடுறாரு. துப்புன மாத்திரத்தில் அந்த அம்மா அதை கோவப்படாமல் என்ன செய்கிறாங்க, சரி அப்படியா எனக்கு வேண்டியதை கொடுத்துட்டீங்க, என் பிள்ளைகளுக்கு வேண்டியதை கொடுங்கன்னு மறுக்கையை நீட்டினாங்களாம். அவங்க தான் அன்னை தெரசா. இப்படியெல்லாம் ஒரு பெரிய பெரிய புண்ணியவதிகள் பிறந்த அந்த நாடு, இந்த நாட்டில் நம்மள் இருக்கோம் அப்படின்றதுனால சரியான கேள்வியெல்லாம் நான் கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக அதுக்கு பதிலை சொல்லுவேன். அதுக்கு நேரங்காலம் இருக்குது, கேளுங்க. ஏன்னா கேளுங்கள்ட்ட ஏன் என்ற கேள்வி கேட்காம வாழ்க்கையே இல்லைன்னு இருக்காங்க. வாழ்க்கைன்னு இருந்தால் ஏன், எதுக்கு, எப்படி அப்படின்ற கேள்விகள் வரணும். அந்த கேள்வி இருந்தால் தான் அதுக்கு தகுந்த பதிலை நம்ம சொல்ல முடியலையா, கேட்கலாம். ஆனால் கேட்க வேண்டிய நேரம் அப்படின்றது ஒன்று இருக்குது. அப்படின்றதுனால என்னுடைய கந்தபெருமானையே நினைத்து நினைத்து இந்த இடத்துல இருந்தாலும் எனக்கு 16 வயசு தான், 12 வயசு தான்ப்பா கதையின் முறைப்படி. கலை எழுத்து கதையின் தான் அப்பவே சொல்லிட்டாங்க. கதையின் முறைப்படி 12 வயது. இந்த 12 வயதுல எனக்கு பாருங்க என்ன ஆசையெல்லாம் வந்துருச்சு. அன்றைய காலமெல்லாம் 20 வயசுல கூட இந்த மாதிரி பெண்களுக்கெல்லாம் தெரியாது, காதல்னா என்னன்னு தெரியாது. ஆனா இன்னைக்கு அப்படி இல்லை, முளைச்சு வரையிலே எல்லாம் தெரிஞ்சு போயிருது. ஏன்னா காலம் அப்படி ஆயிடுச்சு இல்லையா. அதனால தம்பி 16 வயதினிலே 17 பிள்ளையம்மா தாளாட்டு பாடேரி தாயார் விண்ணையம்மா ஆரிரோ 16 வயதினிலே 17 பிள்ளையம்மா தாளாட்டு பாடேரி தாயார் விண்ணையம்மா ஆரிரோ. அறிவு வளரும் அன்பு மழையில் நனைந்தாள் வாழ்வு மலரும். 5 வயதில் வளைந்தாள் அறிவு வளரும் அன்பு மழையில் நனைந்தாள் வாழ்வு மலரும். கண்ணே உன்னை நல்லோர் பிள்ளை போற்றுவார் ஆரிரோ. 16 வயதினிலே 17 பிள்ளையம்மா தாளாட்டு பாடேரி தாயார் விண்ணையம்மா தாயார் விண்ணையம்மா. உண்மை என்று ஒன்றே போதும் நன்மை காணலாம் ஆரிரோ. 16 வயதினிலே 17 பிள்ளையம்மா
தெய்வம் பூவே காணலாம் பழனிக்கு போவதில் சுகம் அதிகம், அவன் பார்வையில் நிற்பதில் குணம் அதிகம், விழுந்து வணங்கினால் வயது அதிகம், அந்த வீரன் தருவான் நமக்கெல்லாம் பணம் அதிகம் என்று சொல்லக்கூடிய வகையிலே. ஏன் சொல்றேன்னா, அதாவது பழைய பாடல்கள் அப்படின்றது வந்து பெரியவங்களுக்குலாம் நல்லா தெரியும் தான், ஆனால் குழந்தைங்களுக்கு சின்ன பிள்ளைங்களுக்கு தெரியாதுல்ல. அதுங்க இப்பெல்லாம் வந்து ஆளுமடோளுமாய் தழுமா அதெல்லாம் போய் என்னென்னமோ வேணாம் தம்பி, அதெல்லாம் வந்து போயிருச்சு. ஆனா அந்த புது பாடல்கள்லாம் வந்தது சிலே போயிடும். ஆனா அந்த பிள்ளைங்களுக்கெல்லாம் பாருங்களேன், காதல்னா நமக்கெல்லாம் அந்த பழைய பாடல் நடுத்தர இளையராஜா சாங் அந்த பாட்டு தான் ரொம்ப பிடிக்கும். ஆனா இந்த பிள்ளைங்களுக்கு, இப்ப உள்ள பிள்ளைங்களுக்கெல்லாம் ஒரு தள காதல தந்த இந்த தருதள மனசுக்குள் வந்த, ஒரு தள காதல தந்த இந்த தருதள மனசுக்குள் வந்த, காதலிக்க தேடியில சொல்லி தரவா மாத்தி, சேர்த்து வச்ச ஆசையெல்லாம் அள்ளி தரவா மாத்தி, ஈ உசுரவோ உசுர தாரை கை மாத்தி, அடையாத்தி இது என்ன பேரு ஒன்னால நான் பேரு பிடிக்காம ஓட்டுற ரயிலு, இனிமே நான் உன் ஆளு, உன் பேரு தினந்தோறும் குயிலானேனா, நீ பார்க்க புது மாதிரி செய்யலானேனா, பேக்கெட்டில் உன் இருப்பேனானேனா, மனசார உன்னோட பேனானேனா, கொஞ்சம் பார்க்கணும் கைகள் கோர்க்கணும் ஜோடி சேர்ந்து லவ்வர் சாக ஊர சுத்தணும், பேண்டு வாசிச்சு கிராண்டா மேரேஜ் கெட்டி மேலும் எங்கும் கேட்கணும், அடையாத்தி இது என்ன பேரு ஒன்னால நான் பேரு பிடிக்காம ஓட்டுற நீலு, இனிமே நான் உன் ஆளு. இதுதான் பிடிக்கும். இல்லைன்னா ஏன் மல்லிப்பூ வச்சு வச்சு வாடுது, அந்த வெள்ளி நீலா வந்து வந்து போகுது, மச்சான் இப்ப வர போற இப்ப வர போற, பத்து பாம்பா வந்து சொத்தி மேல போற அப்படின்றதான் தெரியும். ஆனா நமக்கு அதெல்லாம் தெரியாதுப்பா. ஆமா, அதனால எனக்கு காதல் வந்துருச்சு. உங்களுக்கு காதலா? ஏன் எனக்கு காதல் வரக்கூடாதா? இல்ல, எல்லாத்தையும் என்னப்பா, 20 வயதுல இளமை காதல், 60 வயதுல அனுபவ காதல். இளமை காதல் என்பது காம காதல், ஆனா அனுபவ காதல் என்பது அது எப்படி அப்படின்றது நல்லா தெரியும், அந்த வயசுல உள்ளவங்களுக்கு தெரியும். நீ எப்படிப்பா, எத்தனை வயசு உனக்கு? அப்ப 20 தாண்டிடுச்சுல, உனக்கு காதல் வர வாய்ப்பே இல்லை ராஜா, விட்டுரு. 4.5 மத்தியமம். ஒரு காதல் என்பது என் நெஞ்சில் உள்ளது, என் நெஞ்சில் உள்ளது, கண்ணில் வந்தது பின்பூவி வாய் பேசு பூங்காற்றாய் நீ வீசு, காதல் கீதம் நீ பாடு, ஒரு காதல் என்பது உள்ளது, காதல் என்பது நெஞ்சில் உள்ளது, கண்ணில் வந்தது வாய் பேசு பூங்காற்றாய் நீ வீசு, காதல் கீதம் நீ
எண்ணிக்கொள்ள வேண்டும் முத்தம் போடும் போது எண்ணிக்கொள்ள வேண்டும் முத்தம் போடும் போது எண்ணிக்கொள்ள வேண்டும் முத்தங்கள் சங்கீதம் ஆகாதோ பாயுற்றே ஓடாதோ கண்ணா கண்ணா உன் பாடு என்னை தந்தே வேரோடு என்னோடு நீ பாடு காதல் என்பது உள்ளது உள்ளது கண்ணில் வந்தது கண்ணால் பார்த்ததில்லை உன்னை அன்று யாரும் பெண்ணாய் தோன்றவில்லை ஒன்று தள்ளாடும் வேரோடு மஞ்சத்தில் போதே மாநாடு பூவினுள்ளே தேரோட்டம் நாளே நாளே வெள்ளோட்டம் என்னோடு நீ பாடு காதல் என்பது உள்ளது கண்ணில் வந்தது பெண் கூறி வாய் பேசு பூங்காற்றாய் நீ வீசு காதல் கீதம் நீ பாடு காதல் என்பது உள்ளது கண்ணில் வந்து இப்படியெல்லாம் பாடிக்கொண்டு நின்று கொண்டிருந்தாலும் வெகு தூரத்திலிருந்து யாரோ ஒருவர் என்னை அழைப்பது போன்ற ஒரு சிறிய குரல், அந்த குரலுக்கு சொந்தக்காரி கண்டிப்பாக என்னுடைய தோழியாகத்தான் இருக்க வேண்டும். இன்னைக்கு அந்த மறி குழந்தையும் சந்திக்கணுன்ற ஆசை. நீராடு நேரம் நல்லடி ஒரு பாலாடை மின்னு வருணோம் நாளை மேனி ஒரு பாலாடை மின்னு வருணோம் நாளை நீராட நேரம் நல்ல நேரம் போராட போய் நல்ல போய் மேனி ஒரு பாலாடை மின்னு வருணோம் நாளை மேனியொரு பாலாடை மின்னரு நூலாடை காலமும் பார்த்து வந்தாயோ கமலம் மலரை தந்தாயோ கோலம் காண துடிப்பாயோ கூடல் வேகம் கொடுப்பாயோ கடத்தில் என்னை அழைத்து கடத்தை உடனே நடத்து அருகில் வந்து வரை சொல் 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 அருகில் வந்து கண்ணில் வரை சொல் சொல் சொல்